வெண்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வெண்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதுவும் இல்லாம எப்படியாச்சும் ஒரு வழியா வந்து நம்ம விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் வந்து வெண்பா போய் சேர்ந்துருவா. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமே வந்து அடுத்தடுத்து எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளவே வந்து வெண்பாவோட உடல்நிலைக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வெண்பா எப்பவுமே தைரியமான ஒரு பொண்ணு தான். அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் இந்த ஒரு டைம்ல வந்து ஏன் இப்படி இவ்ளோ வந்து இதாயிட்டாங்க? அதுவும் இல்லாம மல்லியம்மா, விஜய் டாடா அவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமா கதறியது. கடைசியில வந்து வெண்பாவுக்கு ஃபிக்ஸ் வரக்கூடிய நிலைமையை ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இந்த ரவுடிங்க இப்ப பயந்துகிட்டு, அதாவது இந்த பொண்ணை போட்டு வந்தாதான் வந்து இந்த பணமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வெண்பாவை வந்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கும் மல்லிக்குமான இடைவெளி வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லியை வந்து ரொம்ப ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை எதுக்காக இப்படி இது பண்ணிட்டு இருக்க, அதுவும் இல்லாம என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் மட்டும் நம்ம அதாவது மல்லி பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்துல வந்து விஜய் இன்னும் கோவப்படுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து இன்னும் எதுக்காக வந்து மல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்துலதான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து விஜயை பாத்துக்கிறதுக்கு மல்லி தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதுனா ஒண்ணு அப்படின்னா அவருக்கு வந்து செய்யறதுக்கு ரொம்பவும் ஆர்வமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து விஜய் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லயே சொல்லி மேல் நர்ஸை வந்து ஏற்பாடு பண்ணி இங்க உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா வந்த மேல் நர்ஸ் இருந்துட்டு உண்மையிலேயே தன்னோட வேலையை பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு ஏர்பாட்ஸை போட்டுக்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம விஜய் வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போகும்போது கடைசியில கீழே விழுந்திருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு ஏன் விஜய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கும்போது கடைசியில மல்லி கிட்ட வந்து நீ யார் அதெல்லாம் கேட்க, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் ரொம்பவும் ரூடா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதனால மல்லி ரொம்பவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து இப்போ டாக்டர் இருந்துகிட்டு நம்ம வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம வெண்பா யாரு என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் அந்த டாக்டருக்கு தெரியாது. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அந்த நர்ஸ் இருந்துகிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி அவங்களோட நேம் என்ன, அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது அந்த குழந்தையோட நேம வந்து கேட்கும்போது ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதாவது என்ன பேரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாங்க தெரியாம. அதுவும் இல்லாம கலாவதி இருந்துட்டு அங்க 100க்கு 300 தடவை வெண்பா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பேர் வந்து ஞாபகம் வராம கடைசியில அந்த நர்ஸ் கேட்கறதுக்கு வந்து அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ அந்த நர்ஸுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம டாக்டரும் வந்து நம்ம வெண்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக ஓடி வந்து பாக்குறாங்க. நம்ம வெண்பாவுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து நார்மலான நிலைமை. அதுவும் இல்லாம ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைமை எல்லாம் முடிஞ்சு அதுவும் இல்லாம இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்து வெண்பாவை ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது முதல்ல டென்ஷன்ல நம்ம வெண்பாவை சரியா பார்க்காம விட்டாங்க. அதுவும் இல்லாம வெண்பாவை யாரு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டாக்டருக்கு தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வெண்பாவை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாரு இந்த டாக்டர். என்னடா அது வெண்பாவை பார்த்து அந்த டாக்டர் எதுக்காக ஷாக் ஆகணும் ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டீங்க அப்படின்னா வெண்பாவையும் மல்லியையும் விஜயையும் ஏற்கனவே அந்த டாக்டருக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இந்த குடும்பத்தை நம்ம டாக்டருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்துலதான் வந்து இப்போ டாக்டர் வந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த டாக்டர் வந்து வெண்பாதான் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம உண்மையிலேயே இது வெண்பாதானா இல்ல வெண்பா மாதிரியே இருக்கிற வேற ஒரு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி வந்து அதிர்ச்சியோட இருக்காங்க. அந்த நர்ஸ் கிட்டயும் கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் யாரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிங்களா, இந்த பொண்ணோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது பொண்ணோட நேமும் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கவங்களும் வந்து பொண்ணு பேரு தெரியல, குழந்தை பேரு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இது இன்னமும் வந்து டாக்டருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. இன்னொரு பக்கம் மல்லியும் விஜயும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபிகா மேடமும் இருந்துட்டு இப்போ அந்த மொத்த கும்பலையும் பிடிக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மல்லி இருந்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அங்க ஒரு 5, 6 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு
இப்போ அதாவது அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள தீபிகா மேடம் இப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த கான்ஸ்டபிள புடிச்சு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ வெண்பா வந்து இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதும் கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்நேரத்துக்கு வந்து நம்ம வெண்பாவை இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வெண்பா தான், அதாவது இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே வந்து விட்டாலும் சரி, வெண்பா மட்டும் தான் முக்கியம். வெண்பாவோட ஆர்கன்ஸ் தான் முக்கியம். அந்த பிளட் குரூப் தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்காக வந்து கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தீபிகா மேடம் ஒரு பக்கம் அந்த ரவுடி கும்பலுக்குள்ள போறாங்க. அதாவது மல்லி வந்து போயிட்டு ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ரவுடி கும்பலுக்குள்ள போயிட்டு கடைசியில அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறாங்க, ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு, இன்னும் இதோட நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதாவது முக்கியமா இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குனதே நம்ம வெண்பாவுக்காக தான் அப்படின்னே சொல்லலாம். வெண்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்போ தீபிகா மேடம் உள்ள வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நெட்வொர்க் எங்கெங்கெல்லாம் போகுது, அதுவும் இல்லாம வந்து யாரெல்லாம் இன்னும் குழந்தைங்கள கடத்தி விக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த ரவுடிங்க மூலியமாவே வாங்குறாங்க. அப்படிதான் வந்து கடைசியில கலாவதியையும் வந்து பிடிக்கிறது. ஆனா அதே சமயத்துல இப்போ இங்க இருக்கக்கூடிய டாக்டர் இருந்துட்டு விஜயோட நம்பர் இல்லையே, எப்படி அவங்கள கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வெண்பாவை வந்து அந்த டாக்டர் நம்ம விஜய் கிட்டயும் மல்லி கிட்டயும் ஒப்படைக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.